ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க தி விஸ்பர் மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி டாம் கென்னடி ஒரு கிரைம் ரைட்டராக இருக்காரு. அவங்க மனைவி இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன பையனோட ஒரு புது இடத்துக்கு குடியேறாங்க. அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் கடத்தி ஒருத்தன் கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு சீரியல் கில்லர். அவனுக்கு மக்கள் வச்ச பேர் தான் பார்த்தீங்கன்னா தி விஸ்பர் மேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோவோட பையன் ஜாக் காணாம போக அவரு ரொம்ப வருஷமா பேசாம இருந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்றாரு. அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். குறிப்பா சொல்லணும்னா அந்த விஸ்பர் மேனை அரெஸ்ட் பண்ணதே அவரு தான். இப்ப அவன் கைதியா இருக்கான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஜாக் எங்க தான் போனா அவனுக்கும் அந்த பழைய விஸ்பர் மேனுக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பர்சனாலிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் படம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா தி விஸ்பர் மேன் அப்படின்ற சீரியல் கில்லர் அவன் வர போர்ஷனா இருக்கட்டும், அவன் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே சுவாரஸ்யமா இருந்தது அப்படின்ட்டே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வச்சிருக்க டென்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா சீரியல் கில்லர் பண்ற விஷயங்கள் எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் உறவு தான். நம்ம ஹீரோ அவன் பையன் காணாம போயிட்டான் அப்படின்ட்டு அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ற பல விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப வருஷமா பேசாம இருந்த அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கிற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பாண்டிங்கா இருக்கட்டும்னு ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அவங்க அப்பாவை நடிச்சிருக்கா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தில் வர சீரியல் கில்லர் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஆரம்பிச்சாலும் போக போக அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை பில்ட் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு படத்தையே இந்த டீம் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். படத்துல கோரியான பல காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.